ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் வந்துவிட்டது, ஓர்முஸ் ஜலசந்தியை திறந்து விட்டார்கள் என உலகம் முழுவதுமே மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நிலையில் தற்போது அதற்கு ஒரு கேள்விக்குறி மீண்டும் வந்துவிட்டது. என்றால் மீண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு அச்ச சூழ்நிலை மத்திய கிழக்கு பகுதியிலே பரவி வருகிறது என்பதுதான் தற்போது யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. அதற்கு காரணம், நேற்றைய தினம் இஸ்ரேல் லெபனான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. அதிலே ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதிலே கிட்டத்தட்ட 255 பேர் நேற்று பலியானார்கள், 1100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இந்த சூழ்நிலை இதற்கே கடும் கண்டனம் தெரிவித்தது. ஆனால் லெபனான் போர் நிறுத்த உடன்படிக்கையில் இல்லை என கூறி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று இஸ்லாமாபாத்திலே ஈரான் இஸ்ரேல் இடையே ஒப்பந்த பேச்சுவார்த்தை, அதாவது முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று இரவு திடீரென ஈரானுடைய தொலைக்காட்சிகளில், ஈரானின் அரசு தொலைக்காட்சிகள் மற்றும் சில ஈரானுடைய தனியார் தொலைக்காட்சிகளிலே திடீரென அந்நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி திடீரென ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை அவரது சார்பிலே வாசிக்கப்பட்டது. மொஜ்தபா கமேனி அறிக்கை என்ற வகையிலே வாசிக்கப்பட்டது. அதை அவர் ட்விட்டரிலும் பதிவு செய்திருக்கிறார். அதிலே மிக தெளிவாக கூறுகிறார், தன்னுடைய மொஜ்தபா கமேனி ஆகிய நான், என்னுடைய தந்தையும் இந்த நாட்டின் உச்சபட்ச தலைவரமாக இருந்த அயத்துல்லா அலி காமேனியின் உயிர் போனதற்கு கட்டாயம் பழி வாங்குவேன், பழிக்கு பழி வாங்கப்படும். அவர் மட்டுமல்ல, அவருடன் இறந்த மற்ற உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என ஆகியோருக்காகவும் பழி வாங்கப்படுவார்கள். இதை செய்தவர்கள் கிரிமினல் ஆக்கிரமிப்பாளர்கள். அந்த கிரிமினல் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம், பழிக்கு பழி கொடுப்போம். சிந்திய ஒவ்வொரு ரத்தத்திற்கும் பதிலடி கொடுக்கப்படும். அதே போன்று உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள், அதே போன்று பாதிப்படைந்த கட்டிடங்கள், பாதிப்படைந்த அரசு சொத்துக்கள் என அனைத்திற்கும் உரிய இழப்பீடினை பெறுவோம் என்ற வகையிலே ஒரு எச்சரிக்கை செய்தி அவர் சார்பிலே வெளியிடப்பட்டது. அவர் சார்பிலே அவர் பெயரை சொல்லி உச்சபட்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் அறிக்கை இது என்ற வகையிலே அந்த அறிக்கையும் வாசிக்கப்பட்டது என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நேற்றைய தினம். இன்றைய தினமும் அவருடைய ட்விட்டர் பதிவினை போட்டிருந்தார், எக்ஸ் பதிவு. அதிலும் அவர் எச்சரிக்கை கொடுக்கும் வகையிலே அவர் சார்பிலே அந்த all must know that அப்படி என்று போட்டு, we definitely won't allow the criminal aggressors who attacked our country to go unpunished. தண்டனை இல்லாமல், நீதியின் முன் நிறுத்தப்படாமல் தப்பிக்க முடியாது, அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்ற வகையிலே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய அறிக்கையாக நேற்று ஈரான் தொலைக்காட்சியிலே வாசிக்கப்பட்டது, பழிக்கு பழி, அவேஞ்ச் என்ற வகையிலே, ரிவெஞ்ச் எடுக்கும் என்ற வகையிலே அந்த வார்த்தைகள் இருந்திருந்தன. எனவே இது மீண்டும் ஒரு பதற்ற சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இது குறித்து அமெரிக்காவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது வெள்ளை மாளிகை தொடர்பிலே ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ரியாக்ட் செய்திருந்தார்கள். அதிலே மொஜ்தபா கமேனி எங்கே இருக்கிறார் என்பதே இன்னும் தெரியவில்லை. இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதும் தெரியவில்லை. கோமாவுக்கு சென்று விட்டார், ரஷ்யாவுக்கு சென்று விட்டார் என்றெல்லாம் அடுத்தடுத்து தகவல்கள் வரும் நிலையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்றே தெரியாத சூழலில் அவர் சார்பாக ஒரு அறிக்கை வெளியானதை எப்படி நம்ப முடியும்? இதை ஏற்க முடியாது என்ற வகையிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் தரப்பிலே ஒரு பக்கம் தாக்குதல் நடைபெறுகிறது லெபனானிலே, அதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும். இந்த நிலையிலே ஓர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பிவிட்டது, கப்பல்கள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று வரை இன்னும் இயல்பு நிலை வரவில்லை. ஒரு சில கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மொஜ்தபா கமேனி தன்னுடைய அறிக்கையின் கடைசி வாசகமாக கூறியிருப்பது, ஓர்முஸ் ஜலசந்தியில் புதிய அத்தியாயம் தொடங்கப்படுகிறது என அறிவித்திருக்கிறார். அந்த புதிய அத்தியாயம் என்னவென்று கேட்டபொழுது, இதற்கு முன்னால் இலவசமாக சென்று கொண்டிருந்த கப்பல் எல்லாம் இனிமேல் 18 கோடி ரூபாய், ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும், செலுத்தினால் மட்டுமே கப்பல்கள் அனுப்பப்படும் என்ற புதிய அத்தியாயம் தொடங்குகிறது ஓர்முஸ் ஜலசந்தியிலே என்ற வகையிலே மொஜ்தபா கமேனி அறிவித்ததாக அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மேலும் சிக்கல்களை அதிகப்படுத்தியிருக்கிறது. இது போன்ற கட்டணம் கொடுத்தால் நிச்சயமாக எரிபொருள் விலை என்பது கடும் உறைவிற்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படும், விலை உயர்த்தப்படும் என்ற சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது கமேனியின் அறிக்கை ஒரு பக்கம், அமெரிக்கா இதை ஏற்க, கமேனி உயிரோடு இருக்கிறாரா என்பதை தெரியாத போது இதை எப்படி ஏற்பது என அவர்களும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இன்று இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தை நடைபெறுமா நடக்காதா என்ற ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு சூழல் தான் தற்போது அங்கு காணப்படுகிறது. மீண்டும் போர் வெடிக்குமோ என்ற அச்ச நிலை காணப்படுகிறது. ஆனால் எப்படியாவது சமரசம் ஏற்பட வேண்டும், இந்த போர் நடக்கக்கூடாது, போர் நிறுத்தம் என்பது இறுதியாகி உறுதியாக வேண்டும். அப்போதுதான் போர் நிற்கும்.
போர் நின்றால்தான் உலகமே என்றால் உலகமே சங்கிலி தொடர் போல இந்த போரின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக பாதிக்கப்பட்ட எரிபொருள் என்று இல்லை, எரிபொருளை சுற்றி உள்ள பல பொருட்கள் பாதிப்படைந்ததால் பல நாடுகளில் ஏற்கனவே பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் மினி லாக்டவுனை அறிவித்து விட்டார்கள். சிங்கப்பூரிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம், தாய்லாந்திலே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வியட்நாமிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற வகையில பல இடங்களில் லாக்டவுன் பாணியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த போர் நிற்க வேண்டும். தற்போது போர் நிறுத்தம் என கூறியிருக்கிறார்கள், அதை உறுதி செய்ய வேண்டும். அதை இந்த பேச்சுவார்த்தையிலே முடிவு எட்டப்பட வேண்டும். நாடுகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் தற்போது அடுத்தடுத்து அரங்கேறி வரும் நிகழ்வுகள் அதை கேள்விக்குறியாக்கின்றன என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. ராதிகா, நன்றி சண்முக சுந்தரம்.